என் படமே வீணா போச்சு, அதுக்கு தனுஷ் தான் காரணம். ஆதங்கத்தை கொட்டி தீர்த்த ஐஸ்வர்யா. ஒய் திஸ் கொலவெறி பாட்டு 3 படத்திற்கு உதவவே இல்லை என்று இன்டர்வியூ ஒன்றில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூறியுள்ளது தற்போது விமர்சனத்திற்கு உள்ளானது. ஐஸ்வர்யா இயக்கத்தில் லால் சலாம் திரைப்படம் வெளியானது. விஷ்ணு விஷால், விக்ராந்த் லீட் கதாபாத்திரங்களில் நடிக்க ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோலில் நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தனது முதல் படமான 3 படம் குறித்து ஐஸ்வர்யா பேசியிருப்பது ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்து வருகிறது. என்ன டக்குன்னு ஐஸ்வர்யா இப்படி சொல்லிட்டாங்க என கமெண்ட் செய்து வருகின்றனர் ரசிகர்கள். 3 படம் மூலம்தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குனராக அறிமுகமானார். தனுஷ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றாலும் வசூல் ரீதியாக சரியாக போகவில்லை. மேலும் 3 திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒய் திஸ் கொலவெறி பாடல் அவ்வளவு பெரிய ஹிட் ஆனது எங்களுக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த பாடல் படத்தின் மீது அதீதமான அழுத்தத்தை கொடுத்துவிட்டது. அந்த பாடல் 3 படத்தை விழுங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். படத்தை ஓவர் ஷேடோ செய்துவிட்டது. முக்கியமாக இந்த பாட்டு படத்தின் போக்கையே மாற்றிவிட்டதால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அந்த பாடல் படத்தின் வெற்றிக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவில்லை என்றார். அவரது இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி உள்ளது. மேலும் தனுஷை விட்டு பிரிந்திருப்பதால் தான் இவ்வாறு விமர்சித்துள்ளார் என்று தனுஷ் ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.